என் கூட இலங்கேஸ்வரன் ஒரு பையன் படிச்சான். சரி. அவன் ஈழத்து, என்ன உங்களுக்கு தான் தெரியும், அப்பெல்லாம் முகாம்ல நிறைய தங்கியிருப்பாங்க. நான் வந்து ஒரு கடற்கரை ஓர மீனவ கிராமத்தில் பிறந்த பையன். என் கூட எங்க ஊர்ல அந்த முகாம் இருந்தது. அந்த பையன் என் கூட படிச்சான். அவன் ஒரு அத்லட், நல்ல வேகமா ஓடுவான். எவ்வளவு வேகமா ஓடினாலும் அவங்க அப்பா மட்டும் இதை ஏத்துக்க மாட்டார். 2 ஸ்டெப் ஃபார்வர்ட் அப்படிம்பாரான். 2 ஸ்டெப் ஃபார்வர்ட் அப்படிம்பாரான். இவனுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ்லாம் வாங்குறான், எப்ப பார்த்தாலும் மதிப்பெண் பெறான், பெருசா வர்றான், நல்ல வேகமா ஓடும்போது எல்லாரும் பாராட்டுறாங்க, எங்க அப்பா மட்டும் பாராட்ட மாட்டாருன்னு ஒரு வருத்தம். உடனே ஒரு அப்பாட்ட ஒரு நாள் கேட்டான், அப்பா நான் நல்லா தானப்பா ஓடுறேன், ஏப்பா நான் மட்டும் ஓடும்போது 2 ஸ்டெப் ஃபார்வர்ட்னு சொல்லிட்டே இருக்கீங்க, நான் இதுக்கு மேல வேற என்னப்பா பண்றதுன்னு அவங்க ரொம்ப அருமையா அவங்க அப்பா சொன்னாராம். யுத்தம் நடக்கும்போது நம்ம மட்டக்களப்புல இருந்தப்பா, நான் உன்னை தூக்கிட்டு ஓடினேன், உன் அக்காவை தூக்கிட்டு உங்க அம்மா ஓடினா, 2 ஸ்டெப் வேகமா ஓடி இருந்தா அந்த பதுங்கு குழிக்குள் போகிறதுக்குள்ள உங்க அம்மா குண்டடிப்பட்டு இறந்து போயிருக்க மாட்டாப்பா, அதனாலதான் எப்பவுமே 2 ஸ்டெப் ஃபார்வேர்டு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உன்னை பார்த்துன்னு சொன்னாராம். சார், வாழ்க்கையில ஒரு அப்பா கஷ்டப்படுறாருல, அது வந்து எல்லாருக்குமா தெரியாது சார். ஒரு கவிஞன் எழுதலாம், என்ன எழுதலாம் தெரியுமா? எல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்பா சொல்லுவாரு, நான் போயிட்டா தாண்டா உங்களுக்கு தெரியும், சொல்லுவாரா இல்லையா? எல்லா அப்பாவும் சொல்லுவாங்கல்ல. அது எப்படி சொல்லுவாங்க? உனக்காக தாண்டா செருப்பா தேய்கிறேன். அந்த கவிஞன் சொல்றான், உனக்காகத்தான் செருப்பாக தேய்கிறேன் என்று அப்பா சொன்ன போது புரியவில்லை, அவர் எழுந்திருக்க முடியாத இறுதி நாளில் அவர் செருப்பும் சொன்னது. அவர் செருப்பும் சொன்னது அவ்வளவு தேஞ்சிருக்கு. அந்த கவிதை யார் எழுதுன்னு தெரியுமா? நான் தான் எழுதினேன்.